अज्ञानतिमिरान्धस्य ज्ञानाञ्जनशलाकया चक्षुरुन्मीलितमेन तस्मै श्रीगुरवे नमः। श्रीचैतन्यं नवभीष्टं स्थापितं येन भूतले स्वयं रूपकथामह्यं ददाति स्वपदान्तिकं वन्देऽहं श्रीगुरु श्रीयुतपदाकमलं श्रीगुरून् वैष्णवां च श्रीरूपं साकृतं सगणरघुनाथान्वितं दं सजीवं सात्वैतं सावधूतं परिजनसहितं कृष्णचैतन्यदेवं श्री राधा कृष्ण पादान सगण ललिता श्री विशाखान्वितांस हे कृष्णा करुणा सिंधु दीन बंधो जगत्पते कोबे स कोबिगा कांद राधा कांद नमोस्तुते तप्त कांचन गौरांगी राधा वृंदावनेश्वरी वृषभानुसुते देवी प्रणमामि हरिप्रिये वाञ्छाकल्पतरुभ्यश्च कृपा चिन्तिभ्यश्च पतितानां पावनेभ्यो वैष्णवेभ्यो नमो नमः। श्रीकृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासादि गौरभक्तवृंदा हरे कृष्ण 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 हरे 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 राम 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 हरे हरे। नारायणं नमस्कृत्यं नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो जयमुदीरयेत्। नष्टप्रायेषु अभद्रेषु नित्यं भागवत सेवया भगवति उत्तमश्लोके भक्तिर्भवति नैष्ठकी मुखं करोति वाचालं पुङ्गुं लङ्घायते गिरिं यत्कृपातमहं वन्दे गुरुं दीनतारिणं परमानन्दं माधवं श्रीचैतन्य ईश्वरम्। ॐ नमो भगवते वासुदेवाय ओम नमो भगवते वासुदेवाय ओम नमो भगवते वासुदेवाय। ஹரே கிருஷ்ணா. இன்னைக்கு மூன்றாவது காண்டம், முதல் புத்தகம், அத்தியாயம் 11, ஸ்லோகம் 17 மத்தஜி. அத்தியாயம் 11ல 17வது ஸ்லோகம். ஆமா ஹரே ஆமா. கிருஷ்ணா. ஓகே, தேங்க்யூ மத்தாஜி. ஹரே கிருஷ்ணா. हरे His divine grace. माता जी। हरे कृष्णा. प्रणाम माताजी. His divine grace भक्ति वेदांत स्वामी श्रील प्रभुपाद की जय. भगवान् वेद कालस्य कतिं भगवतो ननु विश्वं विशशते धीरायोः रात्रेण चक्षुषा। हरे हरे कृष्ण. कृष्ण. पढ़ेंगे. நமோ பகவதே வாசுதேவாய. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. ஹரே கிருஷ்ணா. மொழிபெயர்ப்பு பொருளை வழங்கியவர் தெய்வ திரு ஆசா பக்தி வேதாந்த சுவாமி பிரபுபாதாக்கு ஜெய். மொழிபெயர்ப்பு. ஓ ஆன்மீக ஆற்றல் மிக்கவரே, முழுமுதற் கடவுளின் கட்டுப்படுத்தும் வடிவமாக விளங்கும் நித்திய காலத்தின் அசைவுகளை உம்மால் அறிந்து கொள்ளக்கூடும். நீர் தன்னுணர்வு பெற்றவர் ஆதலினால் உமது தெய்வீக பார்வையின் சக்தியினால் நீர் எதையும் காண முடியும். பொருளுரை. யோக சக்தியின் உயர்ந்த நிலையை எய்தி அதன் மூலம் கடந்த காலம், நிகழ்காலம், வருங்காலம் என்று முக்காலத்தையும் காணக்கூடிய வல்லமை பெற்றவர்களை திரிகால ஞானிகள் என்பர். இதுபோல் பகவானின் பக்தர்களும் வேதங்களில் விளக்கப்பட்டிருக்கும் அனைத்தையும் தெளிவாக காணக்கூடியவர்களை பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் பக்தர்கள் கிருஷ்ண விஞ்ஞானத்தினை எளிதில் அறிந்து கொள்வதோடு உலக மற்றும் ஆன்மீக படைப்புகளின் நிலைகளையும் எந்தவித சிரமமுமின்றி மிகவும் எளிதில் அறிந்து கொள்வர். யோக சக்தி அல்லது தெய்வீக சக்திகளை அடைவதற்காக பக்தர்கள் ஒரு காலம் முயற்சி செய்வதில்லை. அனைவரின் உள்ளங்களிலும் வீற்றிருக்கும் பகவானின் கருணையினால் அவர்கள் எல்லாவற்றையும் அறிந்து கொள்ளும் திறனுடையோராய் விளங்குகின்றனர். ஹரே கிருஷ்ணா மத்தாஜி. தேங்க்யூ மத்தாஜி. ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ மத்தாஜி. நேத்தே பார்த்துட்டு திரிகால ஞானி அப்படின்னா 3 காலங்களையும் அறியக்கூடியவர்கள். அப்போ பக்தர்கள், தூய பக்தர்கள் பகவானை பற்றிய விஷயங்களை அவங்க நிறைய தெரிஞ்சிருப்பாங்க. அப்ப யாரிடமிருந்து பகவானை பற்றி நாம் அறிந்து கொள்ள வேண்டும் அப்படின்னா தூய பக்தர்கள் வாயிலாக பகவானை பற்றி நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஏன்னா அவங்க பிரம்மா போன்ற தூய பக்தர்கள் அவங்கெல்லாம் நேர்லயே பகவானை பார்த்திருக்காங்க. கோலோக பிருந்தாவனம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சு வச்சிருக்காங்க. இப்ப அமெரிக்கா போன ஒருத்தர் அமெரிக்கா இப்படி இருக்கு, அங்க ரோடெல்லாம் கிளீனா இருக்கு, அங்க ரைட் சைடு தான் டிரைவிங் பண்ணணும் அப்படின்னு சொன்னா நம்ம ஏத்துக்கத்தான் வேணும். ஏன்னா நம்ம கண்ணை கொண்டு அங்க அமெரிக்கா பார்க்க முடியாது. அப்ப போனவங்க என்ன எக்ஸ்பிளனேஷன் தர்றாங்களோ, அந்த வர்ணனை தர்றாங்களோ அதை நாம் அப்படியே ஏத்துக்கணும். அது போல இங்க பகவான் உலகத்திற்கு போனவங்க இருக்காங்க. போனவங்க மட்டும் இல்ல, அங்க பகவானுடைய பிரதிநிதிகள் பகவானை கண்டு பகவானோட லோகம் எப்படி இருக்கும் என்பதையெல்லாம் அறிந்து அவங்க சொன்னா மட்டும் அதை நாம ஏத்துக்க முடியுமோ தவிர நாம அங்க போய் பார்க்க முடியாது. ஏன்னா இந்த பிரபஞ்சமானது கடுமையான 7 அடுக்குகளால் மூடப்பட்டிருக்கிறது. இதை பிச்சுட்டு போய் யாரும் பார்க்க முடியாது.
நம்மளுக்கு ராக்கெட் விட்டு பகவானோட லோகத்துக்கு போலானாலாம் முடியவே முடியாது. ஏன்னா இந்த 7 அடுக்குகளை கடப்பது என்பது மிகவும் கடினமானது. அடுத்தது ஸ்லோகம் 18. மைத்ரேய உவாச்ச கிருத்தம் த்ரேதா த்வாபரம் ச கலிச்சேதி சதுர்யுகம் திவ்யத்வாதசபிர்வர்ஷை சாவதானாம் நிரூபிதம். நான் படிக்கிறேன் மாதாஜி. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. மொழிபெயர்ப்பு பொருளுரை வழங்கியவர் தெய்வ திரு ராஷ்டிர பக்தி வேதாந்த சுவாமி பிரபுபாதருக்கு ஜெய். மைத்ரேயர் கூறினார், ஓ விதிரரே, சதுர்யுகம் எனப்படுவது சத்தியயுகம், திரேதா யுகம், துவபரா யுகம் மற்றும் கலியுகம் என்று அழைக்கப்படுகிறது. இந்நான்கு யுகங்களின் மொத்த வருடங்கள் 12,000 தேவ வருடங்களுக்கு இணையானதாகும். பொருளுரை. தேவ வருடம் என்பது 360 மனித வருடங்களுக்கு சமமாகும். பின்வரும் ஸ்லோகங்களில் யுக சக்தியின் காலங்களையும் உள்ளடக்கிய 12,000 தேவ வருடங்களே மேலே குறிப்பிடப்பட்டுள்ள 4 யுகங்களின் மொத்த கால அளவாகும். இவ்வாறு 4 யுகங்களின் மொத்த கூட்டுத்தொகையானது 4,320,000 வருடங்களாகும். ஹரே கிருஷ்ணா மாதாஜி. நன்றி 4 மாதாஜி. லட்சம் இல்ல மாதாஜி, 4,320,00,000. 320 வருடங்களா மாதாஜி? 320 லட்சம் வருடங்கள். வருடங்கள். ஓகே மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ மாதாஜி. 3,20,000 வருடங்கள். 4,320,000 வருடங்கள். அப்போ இங்க வந்து நம்ம 43,20,000 வருடங்கள் வரும். ஓ சரிங்க மாதாஜி. 43,20,000 வருடங்கள். மாதாஜி 4,320,000 வருடங்கள். அப்படி எப்படி படிக்கிறது மாதாஜி? 4 கிட்ட கம்மா வருது, அப்ப லட்சம் தானே வரும் மாதாஜி? போடிங்களா? 43,20,000 வருடம். ஓ சரி சரி சரி. 43,20,000. 20,000. ஓ சரி சரி. அப்ப நம்ம ஏற்கனவே பிரம்மாவோட ஆயுட்காலம் பார்த்தோம். சதுர்யுகங்கள் எப்படி ஒரு கல்பம் அப்படிங்கிறது, 1000 சதுர்யுகங்கள் எப்படி ஒரு கல்பம்னு பார்த்தோம். சரி, இப்படி வந்து 4 யுகங்களும் கணக்கிடப்படுகிறது. 4,32,000 வருடங்கள் வந்து கலியுகம். அப்ப இதனுடைய 2 மடங்கு துவாபர யுகம், இதனோட 3 மடங்கு திரேதா யுகம், கலியுகத்தின் ஆயுளோட 4 மடங்கு சத்தியயுகம். இவ்வாறு 4 யுகங்கள் கணக்கிடப்படுகிறது. அடுத்தது பதம் 19. சத்வாதி த்ரீணி த்வே சைகம் கிருத்தாதிச்சு யதா கிரமம் சங்க்யாதானி சஹஸ்ராணி திவிகுணானி சதானி ச. நான் படிக்கிறேன் மாதாஜி. படிங்க மாதாஜி. ஏசி பக்திவேதாந்த சுவாமி சீல பிரபுபாதருக்கு ஜெய். மொழிபெயர்ப்பு பிளஸ் பொருளுரை. சத்தியகமானது 4,800 கோடி தேவ வருடங்களுக்கு சமமானதாகும். திரோதயுகம் என்பது 3,600 தேவ வருடங்களுக்கு சமமாகும். துவாபாரம் யுகம் 2,400 தேவ வருடங்களுக்கும் கலியுகம் 1,200 தேவ வருடங்களுக்கும் இணையானவை ஆகும். பொருளுரை. மேலே தேவர்கள் ஒரு வருடமானது 360 மனித வருடங்களுக்கு இணையானது என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. அவ்வாறு எனில் சத்தியகம் 4,800 இன்ட்டு 360 1,07,28,000 வருடங்கள் ஆகும். திரோதயுகம் 3,600 இன்ட்டு 360 1,02,96,000 வருடங்கள் ஆகும். துவாபார யுகம் 2,400 இன்ட்டு 360 8,64,000 வருடங்கள் ஆகும். அதுபோல் இறுதியில் கலியுகம் 1,200 இன்ட்டு 360 4,32,000 வருடங்கள் ஆகும். ஹரே கிருஷ்ண மாதாஜி. தேங்க்யூ. ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ மாதாஜி. அப்ப கலியுகம் 4,32,000 வருடங்கள். இப்ப தேவ வருடம் அப்படின்னா எப்படி ஒரு 6 மாதங்கள், நம்மளுடைய 6 மாதங்கள் அவங்களுக்கு வந்து ஒரு பகல், 6 மாதங்கள் ஒரு இரவு, இந்த மாதிரி அவங்களுக்கு ஒரு வருடம் அப்படிங்கிறது அவங்களுக்கு, நம்மளுக்கு ஒரு வருடம் அப்படிங்கிறது அவங்களுக்கு ஒரு நாள். நம்மளோட 6 மாதம் அவங்களுக்கு ஒரு பகல் ஒரு இரவு. அந்த தேவ வருடம் வச்சுதான் இப்ப நம்மளுக்கு கால்குலேட் பண்ணி சத்தியுகம், திரேதாயுகம், துவாபரயுகம் சொல்லப்படுது. அடுத்த ஸ்லோகம் படிங்க மாதாஜி. சந்தியாம் சயோர் அந்தர்யா கால சுத சங்கியோகா
தம் ஏவகூரியகம் தஜ்ஜா எத்ர தர்மமோ விதியத்தே. ஏசி பக்திவேதாந்த சுவாமி ஸ்ரீல பிரபுபாதருக்கு ஜே. மொழிபெயர்ப்பு. 2 யுகங்களின் முடிவிற்கும் ஆரம்பத்திற்கும் உள்ள இடைப்பட்ட காலமானது பல 100 வருடங்கள் என்று மேலே குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. இதனை யுகசக்தி என்று அழைப்பர். தேர்ந்த வானநூல் வல்லுநர்கள் இக்காலகட்டத்திலே சமயத்தின் பல்வேறு அறநெறிகள் மேற்கொள்ளப்படுகின்றன. ஹரே கிருஷ்ண மாதாஜி. தேங்க்யூ. ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ மாதாஜி. 2 யுகங்கள் முடிவிற்கும் ஆரம்பத்திற்கும் உள்ள இடைப்பட்ட காலமானது பல 100 வருடங்கள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்போ யுக சந்தி அப்படின்னு சொல்லப்படுது. அதாவது இப்ப சத்திய யுகம் முடிய போகுது, அடுத்தது திரேதா யுகம் ஆரம்பிக்க போகுது. அப்ப அந்த இடைப்பட்ட அந்த நாள் அது உடனே தொடங்க போறது கிடையாது. இப்ப யுகம் முடிவுல பிரளயம் ஏற்படும். அந்த பிரளயத்துக்கு அப்புறம் பகவான் ஒரு கேப் விடுறாரு. எப்படின்னா, அவர் மூச்சுக்காற்றை உள்ள இழுக்கும் போது எல்லா கிரகங்களும் அவருக்குள்ள போயிருது. அப்ப எல்லா உயிரினங்களும் போய் அவ்வியக்த நிலையில், தோன்றாத நிலையில் அவரை உடல்ல போய் ஐக்கியமாயிடுறாங்க. அப்ப அவர் மூச்சுக்காற்றை வெளியே மறுபடியும் உள்ள இப்போ உள்ள இழுக்கிறப்ப எல்லாம் போயிருது, மறுபடியும் வெளியில விடுறப்பத்தான் நாம எல்லாம் ரிலீஸ் ஆகும். அப்ப அந்த இடைப்பட்ட காலம், அவர் உறங்குகின்ற அந்த இடைப்பட்ட காலம் யுக சந்தி அப்படின்னு சொல்லப்படுது. இப்ப நாம ஒரு முட்டுச்சந்து அப்படின்னு சொல்றோம் இல்லையா? சந்து, அதாவது 2 தெரு இணையறது பேரு சந்து அப்படின்னு சொல்லுவோம். அப்ப அதே மாதிரிதான் இங்க யுக சந்தி அப்படின்னு வான வல்லுநர்கள் சொல்றாங்க. இந்த காலத்திலேயே சமயத்தின் பல்வேறு அறநெறிகள் மேற்கொள்ளப்படுகின்றன. அடுத்தது பதம் 21. தர்மஸ்சதுஷ்பான் மனுஜான் கிருதே சமனுவர்த்ததே சயேவான்வேஷ்வ அதர்மேன வியேதி பாதேன வர்த்ததா. ஹரே கிருஷ்ணா. படிக்கிற மாதாஜி. மொழிபெயர்ப்பு. ஓ விதுரரே, சத்திய யுகத்தில் மனித இனம் சமய அறநெறிகளை முறையாக காத்து வந்தது. அதனால் பிற யுகங்களின் சமயத்திற்கு புறம்பான அதர்மங்களை அனுமதித்ததனால் சமய தர்மத்திற்கு ஒரு பகுதி படிப்படியாக குறைந்தது. பொருளுரை. சத்திய யுகத்தில் சமய அறநெறிகள் மேலோங்கி இருந்தன. இதைத் தொடர்ந்து வந்த யுகங்கள் சமய அறநெறிகள் ஒவ்வொரு பகுதியாக படிப்படியாக குறைந்து வந்தன. அதாவது இப்பொழுது இங்கே ஒரு பகுதி சமய தர்மம், 3 பகுதி சமயத்திற்கு புறம்பான அதர்மமும் இருக்கிறது. அதனால் இக்கலியுகத்தில் வாழும் மக்கள் மகிழ்ச்சியுடன் இல்லை. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. நன்றி மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. நன்றி மாதாஜி. அப்ப 4 யுகங்கள் தொடர்ந்து மாறிக்கொண்டே வருகின்றது. இப்ப நாம இருக்கிறது கலியுகம். சத்தியயுகத்துல தர்மம் அதிகமா இருந்தது, 90%. அப்போ சத்தியயுகத்திலிருந்து படிப்படியாக நாள் போக நிலவு தேய்வது போல அதுக்கடுத்து வர்ற திரேதா யுகத்துல 25% குறையுது, 75% தான் இருக்கு. அப்புறம் அதுக்கடுத்த துவாபர யுகத்துல 50% தர்மம் தான் இருக்கு. அப்படியே தர்மம் குறைந்து கலியுகம் தோன்றும் போது ஒரு 25% தான் இருந்தது. இன்னும் நாள் போக தேய்பிறை போல இந்த தர்மம் குறைந்து தர்மம் 0% வர்றப்போ பகவான் கல்கி அவதாரம் எடுத்து இந்த கலியுகத்தை அளிக்கின்றார். ஏன்னா தர்மம் யதாஹி தர்மஸ்ய கிளானிர்பவதி பாரத அப்யுக்தானாம் அதர்மஸ்ய ததாத்மானம் ஸ்ருஜாம்யகம். எப்பொழுதெல்லாம் அதர்மம் தோன்றுகின்றதோ அப்பொழுதெல்லாம் நான் அவதாரம் எடுத்து அதை அந்த அதர்மத்தை அழிக்கின்றேன் அப்படின்றார். அடுத்தது பதம் 22. திரிலோகியா யுக சாகஸ். இன்னொன்னு பாத்தீங்கன்னா, தர்மம் மட்டும் இல்ல, ஒவ்வொரு யுகத்திலையும் மனிதனுடைய ஆயுட்காலம் முதல்ல 1,00,000 வருடங்கள், அப்புறம் ஒரு 0 குறைக்கணும், அப்புறம் 10,000 வருடங்கள், அப்புறம் 1000 வருடங்கள், கலியுகத்துல 100 வருடங்கள். அதே போல சத்தியயுகத்துல பொருட்கள் எல்லாம் எப்படி இருந்ததுன்னா, தங்கம், வெள்ளி, வைடூரியம் போன்ற உயர்ந்த பொருட்களா இருந்தது. அதுக்கப்புறம் வெள்ளிக்கு குறைஞ்சது அடுத்த யுகத்துல. அதுக்கடுத்த யுகத்துல வெள்ளியிலிருந்து பஞ்சபாத்திரம் அப்படின்னு சொல்லி பஞ்சலோகங்கள் அதை யூஸ் பண்ணாங்க. இப்பெல்லாம் கலியுகத்துல இரும்பு யுகம் அப்படின்னு சொல்லப்படுது. இரும்பு யுகத்துக்கும் போய் நம்ம பிளாஸ்டிக் யூஸ் பண்றோம். அதே போல முதல் யுகத்துல பாத்தீங்கன்னா மனுஷங்க 15 அடி
அந்த மாதிரி இருப்பாங்க. அப்புறம் அவங்களோட உயரம் குறைய ஆரம்பிச்சு இப்பெல்லாம் 5 அடி கலியுகத்துல. இப்படி தரமானது ஆயுட்காலம், மனிதனோட உருவம், மனிதனோட அஹ், நற்பண்புகள் எல்லாமே குறைஞ்சிட்டு வருது. சத்தியுகத்துல பகவான் நேர்லவே வருவாரு காட்சி கொடுக்க. ஏன்னா அங்க தர்மம் இருந்தது. அதுக்கப்புறம் அவர் வந்து அசரீரியா வந்தாரு, குரல் மட்டும் வரும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கனவுல வருவாரு. சம் சிம்டம்ஸ் பகவானை காணணும் அப்படின்னா அவர் நேர்ல தோன்றது கிடையாது. இப்பெல்லாம் கலியுகத்துல பகவான் நேர்ல வர்றதில்ல. பிராணர்கோ அதுனோதிதகன புராணங்கள் வடிவாக வருகிறார். ஆனா மக்கள் வந்து அதை ரியலைஸ் பண்ண முடியாத அளவுக்கு மாயை அவங்கள ஆட்டுவிக்குது. புராணங்கள்ல பகவான் இருக்கிறார். இப்ப பாகவதம் கையில வச்சிருக்கோம். பாகவதம் யாரு? பகவானுடைய இன்கார்னேஷன், சவுண்ட் இன்கார்னேஷன், ஒளி வடிவம். ஆனா இதை பெரும்பாலும் உணர்றது கிடையாது. அப்படியே நாம வச்சிருந்தாலும் நம்மளையே பாதி பேரு பகவான் நம்ம கிட்டயே இருக்கார், நம்ம பகவானுடைய சங்கத்துல இருக்கிறோம் அப்படின்னு ஏன்னோ ஒரு மெக்கானிக்கலா தான் இருக்காங்க பல பேர். சோ இந்த மாதிரி கலியுகத்துல பகவானை பற்றிய அறிவு ரொம்பவே மங்கி போயிருது. ஏன்னா இப்போ புராணங்கள், இதிகாசங்கள், வேதங்களுக்கெல்லாம் மக்கள் மதிப்பளிக்கிறது கிடையாது. எது முக்கியமோ அதை விட்டுட்டு மற்றதெல்லாமே பாக்குறாங்க. அடுத்தது ஸ்லோகம் 22. திரிலோக்யாயுக சாகஸ்ரம் பகிர் ஆப்ரஹ்ம உதினம் தாவாதீயேவ நிஷதாத என்னிமீலதி விஸ்வஸ்ருக். ஹரே கிருஷ்ணங் மதஜி, படிக்கிறேன். படிங்க. ஹரே கிருஷ்ணா. நன்றி மதஜி. மொழிபெயர்ப்பு. இம்மூன்று லோகங்களுக்கும் மேலாக சொர்க்கம், மர்த்தியம் மற்றும் பாதாளம் 4 யுகங்களையும் 1000-னால் பெருக்கி வரும் வருடங்கள் பிரம்மலோகத்தில் ஒரு பகலாகும். இது போன்ற காலமே பிரம்மதேவருக்கு ஓர் இரவும் ஆகும். அவ்விரவில் பிரபஞ்சத்தினை படைத்தவர் துயில்வதற்கு செல்கிறார். பொருளுரை. பிரம்மதேவர் தனது இரவில் நித்திரை கொள்ள செல்லும் பொழுது பிரம்மலோகத்திற்கு கீழுள்ள பிற 3 லோகங்களும் பிரளய வெள்ளத்தில் அமிழ்ந்து விடுகின்றன. இவ்வாறு அவர் துயிலும் பொழுது கர்ப்போதக சாயி விஷ்ணுவை கனவில் தரிசித்து வெளியில் அளிக்கப்பட்டிருக்கும் பகுதியினை புனர் நிர்மாணம் செய்வதற்கான அறிவுரைகளை பெறுகிறார். ஹரே கிருஷ்ணங் மதஜி. தேங்க்யூ மதஜி. தேங்க்யூ மதஜி. அப்ப பிரம்மதேவர் பகல் முடிந்து இரவு வரும்போது ஒரு பகுதி பிரளயம் ஏற்படுகின்றது. ஏன்னா ஒவ்வொரு தடவையும் 100 ஆண்டுகள் அவருக்கு 100 ஆண்டுகள்ல அவர் ஒவ்வொரு பகல் பொழுது முடிந்து இரவு தூங்கும் போது ஒரு பிரளயம் வருது. அப்படின்னா பாத்துக்கோங்க எவ்வளோ பிரளயம் அவரோட காலத்துல வருது அப்படின்னு. 100 × 100 இல்லைங்களா? அப்போ அவருடைய காலத்திலேயே அவ்வளவு பிரளயம் வருது. அவர் வந்து இரவு உறங்கும் போது மற்ற 3 லோகங்கள், அதாவது கீழே இருக்கிற லோகங்கள் எல்லாம் அழிஞ்சிருது. அவர் துயிலும் போது கர்ப்போதக சாயி விஷ்ணுவை வந்து கனவுல தரிசித்து மறுபடியும் எப்படி அதை உண்டாக்குறது, அந்த லோகங்களை உண்டாக்குறது அப்படின்னு அறிவுரை பெறுகிறார். ஏன்னா பிரம்மதேவர் தன்னுடைய அறிவை எப்பவும் நம்புறதில்ல. எல்லாமே பகவான் தான் அப்படின்னு அவர் வந்து சரணாகதி அடைந்த ஒரு ஆத்மா. அதனாலதான் அவருக்கு அந்த பெரிய பொறுப்பு கொடுக்கப்பட்டிருக்கு. நாமெல்லாம் வந்து பிரகிருதேக கிரியமானானி குணைக கர்மாணி சர்வசக அகங்கார விமூடாத்மா கர்த்தாகம் இது மன்யதே. ஒரு கொசுவை விட சின்ன உயிரினங்களா நாம பிரம்மாவோட மதிப்பிடும் போது, அவரோட ஆயுட்காலத்தோட மதிப்பிடும் போது அணுவுலையும் அணு நாம. ஆனா நாம நினைச்சுக்கிறோம் நான் தான் இந்த செயலை செய்யறேன், நான் தான் இந்த வீடு கட்டினேன், நான் நல்லா படிச்சேன், நான் இல்லைன்னா இந்த வீட்டுல எதுவும் நடக்காது, நான் இல்லைன்னா இந்த ஆபீஸ்ல எதுவும் நடக்காது. இப்படி நான் தான் கர்த்தா, அகம் போக்தா, நானே அனுபவிப்பவன், நானே செய்பவன், இப்படி அகங்காரம், பொய் அகங்காரம் நம்ம கிட்ட எல்லாருக்கும் இருக்கிறதுனால தான் நாம இந்த லெவல்ல இருக்கோம். இல்லைன்னா நம்ம பிரம்மா லெவல்ல இருப்போம். ஆனா பிரம்மா வந்து எப்பொழுதுமே தன்னை பகவானுடைய சேவகனாக, அடியேனுக்கு அடியேனாக கருதுவதால் அவருக்கு அந்த மாதிரி பொறுப்பு கொடுக்கப்பட்டிருக்கு. அப்ப தூய பக்தர்கள் எப்பவுமே நான் கடவுளின் கையில ஒரு கருவி, நிமித்த மாத்திரம் பவ சவ்ய சாட்சினே, நான் ஒரு கருவி மட்டுமே அப்படின்னு நினைப்பாங்க. ஆனா பக்தர் அல்லாதவர்கள் நான் தான் எல்லாம் செய்யறேன், என்னால எதையும் பண்ண முடியும். இதுல வந்து உச்சகட்டம் வந்து விஞ்ஞானிகள்.
நான் தான் கண்டுபிடிக்கிறேன், நான் இதை ஆட்டுவிக்கிறேன், நான் இதை மாத்த போறேன், இந்த கிரகத்தையே அங்க போய் நான் அந்த கிரகத்திலேயே போய் நான் வீடு கட்ட போறேன், ஒரு ஹோட்டல் போட போறேன், ஒரு ரெசார்ட் போட போறேன் அப்படின்னு எல்லாம் அவங்க முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. அது என்னைக்கும் நடக்காது. அத நிறைய பேர் புக் பண்ணி வச்சிருக்காங்க. இதுதான் கேலி கூத்து. அடுத்தது ஸ்லோகம் 23. நிஷாவசான ஆரப்தோ லோககல்போ அனுவர்த்ததே யாவத்தினம் பகவதோ மனூன் பூஞ்சம் சதுர்தசக. ஹரே கிருஷ்ணா. மொழிபெயர்ப்பு. பிரம்மதேவரின் இரவு முடிந்தவுடன் அவரது பகற்காலத்தில் 3 லோகங்களின் படைப்பு மீண்டும் துவங்குகிறது. அவை தொடர்ந்து மனித குலத்தின் தந்தையாக கருதப்படும் 14 மனு சக்கரவர்த்திகளின் ஆயுட்காலம் வரையில் இருக்கும். பொருளுரை. ஒவ்வொரு மனுவின் வாழ்நாள் இறுதியிலும் ஒரு சில சிறிய சீர்குலைவுகள் இருக்கின்றன. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. அடுத்தது படிங்க. அப்போ ஒரு பிரம்மாவோட ஒவ்வொரு பகல் பொழுதிலும் 14 மனுக்கள் தோன்றுகிறார்கள். மனு சம்ஹிதை அப்படின்னு நம்ம பார்த்திருப்போம். அப்ப மனுக்களோட சட்ட பிரகாரம் தான் இங்க ஆட்சி இந்த இது போயிட்டு இருக்கு. மனுக்கள்னா நம்மளுக்கு ஒரு அதிகாரிகள் மாதிரி. பிரம்மாவோட ஒவ்வொரு பகல்லையும் 14 மனுக்கள் தோன்றுகிறார்கள். அடுத்தது பதம் 24. ஸ்வம் ஸ்வம் காலம் மனுர்புங்தே சாதிகாம் ஹி ஏக சப்ததிம். ஒவ்வொரு மனுவின் ஆயுட்காலமும் 71 சதுர்யுகங்களுக்கும் சற்று அதிகமாகும். பொருளுரை. மனுவின் ஆயுட்காலம் என்பது 71 சதுர்யுகங்கள் என விஷ்ணு புராணம் கூறுகிறது. ஒரு மனுவின் வாழ்நாளானது 8,52,000 தேவ வருடங்கள் அல்லது 306 கோடியே 7,20,000 மனித வருடங்களாகும். சோ இது வந்து தேவ ஆண்டுகள்னு சொன்னா எப்படி தேவ ஆண்டுகள் நம்மளை விட நீண்டது. ஆனா அவங்களோட ஆண்டுல சொல்ல போனா 8,52,000 வருடங்கள். சோ 71 சதுர்யுகங்கள். நாம சதுர்யுகங்கள் பார்த்தோம். எப்படி ஒரு கலியுகத்தோட 2 மடங்கு அதிகம் அதுக்கு முந்தின காலம், கலியுகத்தை விட 3 மடங்கு அதிகம் திரேதாயுகம், கலியுகத்தை விட 4 மடங்கு அதிகம் சத்தியுகம். சோ இந்த 4 யுகங்களையும் சேர்த்தா ஒரு சதுர்யுகம். சதுர் அப்படின்னா 4. சோ 4 சதுர்யுகங்களோட ஆயுட்காலம் சேர்த்து 71 அந்த மாதிரி சதுர்யுகங்கள் தான் ஒரு மனுவோட ஆயுட்காலம். அடுத்தது பதம் 25. மன்வந்தரேஷு மனவஸ்தத் வம்ஷ்யா ருஷய சூராக பவந்தி சைவ யுகபத் சூரேஷாசானோ ஏச்சதான். நான் படிக்கிறேன் மாதாஜி. ஹரே கிருஷ்ணா படிக்கிறேன். ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய். மொழிபெயர்ப்பு. பொருளுரை. ஆசா பக்தி வேதாந்த சாமி பிரபாதுக்கு ஜெய். மொழிபெயர்ப்பு. ஒவ்வொரு மனுவின் இறுதி காலத்திற்கு பிறகு வரிசை கிரமத்தில் அடுத்த மனு வருகிறார். அவர் தமது சந்ததியுடன் சேர்ந்து பல்வேறு உலகங்களை ஆள்கிறார். ஆயினும் சப்தகிரி ரிஷிகளும் இந்திரனை போன்ற தேவர்களும் அவர்களது அடியவர்களான காந்தர்வர்கள் போன்ற அனைவரும் மனுவுடனேயே தோன்றுகின்றனர். பொருளுரை. பிரம்மாவின் ஒரு பகல் 84 மனுக்களின் காலமாகும். இவர்கள் ஒவ்வொருவருக்கும் தனித்தனியே சந்ததியினர் உண்டு. ஹரே கிருஷ்ண மதர். ஹரே கிருஷ்ண மதர். அப்ப வரிசை கிரமம் அப்படின்னாலே வரிசைப்படி ஒவ்வொரு மனுவா வர்றாரு பிரம்மாவோட ஆயுட்காலத்துல. அவரது தமது சந்ததியினுடன் அவங்க வந்து எப்படி நம்மளுக்கெல்லாம் சந்ததி இருக்கோ அது போல மனுக்களுக்கும் சந்ததி இருக்கு. அப்போ சப்த ரிஷிகள், இந்திரனை போன்ற தேவர்கள், அடியவர்கள், கந்தர்வர்கள் இவங்க எல்லாமே மனு கூட தோன்றுகிறார்கள். அடுத்தது பதம் 26. ஏசதைனந்தின சர்கோ பிராமஸ்திரைலோக்யவர்தனஹ திரியன்னிருப்ருத்ரு தேவானாம் சம்பவோ யத்ர கர்மபிஹி.
மொழிபெயர்ப்பு படிங்க மாதாஜி. மொழிபெயர்ப்பு படிங்க மாதாஜி. நீங்க படிங்க மாதாஜி. இல்ல பரவாயில்ல, படிங்க மாதாஜி. மகேஷ். நன்றி. சரிம்மா, நன்றி மாதாஜி. மொழிபெயர்ப்பு. பிரம்மதேவரின் பகற்பொழுதில் சொர்க்கம், மத்தியம், பாதாளம் என்னும் மூவுலகங்களும் படைக்கப்படுகின்றன. இவ்வுலகங்களின் சுழற்சியில் விலங்குகள், மனிதர்கள், தேவர்கள் மற்றும் பித்ருக்கள் போன்றோர் தத்தம் கர்ம வினைகளின் பலன்களுக்கேற்ப தோன்றவும் மறையவும் செய்கின்றனர். ஹரே கிருஷ்ண மாதாஜி. தேங்க்யூ மாதாஜி. தேங்க்யூ மாதாஜி. நிமிஷம் மாதாஜி. இந்த மாதாஜி இருங்க, கடைசியா கேட்டுக்கலாம் டவுட்ஸ் எல்லாம். ஓகே. அப்போ இங்க வந்து பிரம்மதேவனின் பகற்பொழுதுல சொர்க்கம், மத்தியம், பாதாளம் அப்படின்னு உலகங்களும் படைக்கப்படுது. சொர்க்கம், மத்தியம், அதல சாரி பூர் புவ ஸ்வ. சொர்க்கம் அப்படின்னா ஸ்வ, புவ அப்படின்னா மத்தியம், பூர் அப்படின்னா பாதாளம். இந்த 3 லோகங்கள். 3 அப்படின்னா இப்ப ஈரோல 14 லோகங்களையும் 3 பிரிவா, மேல, நடுவுல, கீழே அப்படின்னு இதெல்லாம் படைக்கப்படுது. இதனோட சுழற்சியில விலங்குகள், மனிதர்கள், தேவர்கள், பித்ருக்கள் அப்படின்னு சொல்லி 84 லட்சம் பிறவிகளை அவங்க கர்ம வினைக்கேற்ப தோற்றுவிக்கிறார். அப்புறம் பிறகு அவங்களுக்கு மரணம் வருது, மறையவும் செய்யறாங்க. அவங்க உடல்கள் மறைந்து மறைந்து மீண்டும் அந்த ஆத்மாக்கள் வேறு வேறு உடல்ல பூந்து வந்து இப்படி தோன்றிக்கொண்டே இருக்கிறது. அடுத்தது பதம் 27. மன்வந்தரேஷு பகவான் பிப்ரத் சத்வம் ஸ்வமூர்த்திபிஹி மன்வ ஆதி பெரிதம் விஸ்வம் அவதி உதித பௌருஷஹ. ஹரே கிருஷ்ணா. மொழிபெயர்ப்பு. ஒவ்வொரு மனுவும் மாறும் பொழுதும் முழுமுதற் கடவுள் தனது அகச்சக்தியின் மூலம் பல்வேறு அவதாரங்களாக, அதாவது மனுக்கள் போன்றும் பிறரை போன்றும் தோன்றுகிறார். இவ்வாறு அவர் தமது வெளிப்படுத்தப்பட்ட சக்தியினால் இப்பிரபஞ்சத்தை காக்கின்றார். ஹரே கிருஷ்ண மாதாஜி. ஹரே கிருஷ்ண மாதாஜி. அப்போ பிரபஞ்சத்தை காப்பதற்காக மனுக்களாக அவர் வந்து தன்னையே விரிவங்கம் பண்ணிக்கிறார். சில சமயங்கள்ல, எப்பவுமே சொல்ல முடியாது. சில ஜீவராசிகள் மனுக்களோட பொசிஷன் எடுத்துப்பாங்க. அப்படி தகுதியானவர்கள் இல்லாதப்போ, எப்படி பிரம்மாவுக்கு வந்து தகுதியான நபர் இல்லைன்னா பகவானே சில சமயம் பிரம்மாவா வர்றார், அது போல சில சமயம் அவர் மனுக்களாகவும் வருகிறார். அடுத்தது பதம் 28. தமோ மாத்ராம் உபாதாய பிரதி சம்ருத்த விக்ரம காலே நானு கதாசேஷ ஆஸ்தே தூஷ்ணிம் தினாத்யயே. மாதாஜி அடியன் படிங்க மாதாஜி. மொழிபெயர்ப்பு. பகல் நேரம் முடியும் போது தமோ குணத்தின் மறுபிரதியாகிய இருளோடு பிரபஞ்சத்தின் அந்த ஆற்றல் மிகுந்த பகல் இணைகிறது. நித்திய காலத்தின் பாதிப்பினால் எண்ணிலடங்கா உயிர்கள் அம்மாற்றத்தில் இணைந்து பின்னர் எல்லாம் அமைதியில் ஆழ்கின்றன. பொருளுரை. இச்சுலோகம் பிரம்மதேவரின் இரவை பற்றி விளக்குகிறது. அது இருளில் உள்ள ஜட இயற்கை அல்லது தமோ குணத்தின் முக்கியமற்ற பகுதியுடன் காலத்தொடர்பினால் ஏற்பட்ட பாதிப்பின் விளைவாக இருக்கிறது. உலகங்களின் அழிவானது இருளின் அவதாரமான ருத்ரனால் விளைகிறது. அவர் உலகங்களிலிருந்தும் கொழுந்து விட்டறியும் நித்திய காலத்தீயின் பிரதிநிதி ஆவார். இம்மூன்று உலகங்களும் புவ மற்றும் ஸ்வ, பாதாளம், மர்த்தியம், சொர்க்கம் என்று அறியப்படுகின்றன. எண்ணிலடங்கா உயிர்வாளிகள் இவ்வழியில் பங்கு பெறுவதானது பரமபுருஷ பகவானின் சக்தி என்னும் காட்சியின் நடுவே திரை விழுந்து மறைத்தது போல் தோன்றுகிறது. அதன் பின் எங்கும் அமைதியே நிலவும். ஹரே கிருஷ்ண. தேங்க்யூ. தேங்க்யூ மாதாஜி. அப்போ இதுல இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம், ஏன் இதையெல்லாம் நம்ம படிக்கணும் அப்படின்னா, எப்படி நீங்க ஒரு சென்னை போறீங்க, சென்னை போய் நீங்க லாக் ஆயிட்டீங்க. அப்போ சென்னையில எங்க போய் எங்க வெளியில வந்தாதான் நீங்க விடுபட முடியும். நீங்க வந்து கோயம்புத்தூருக்கு வரணும். ஆக்சுவலா உங்க ஊர் கோயம்புத்தூர் தான், ஆனா எத்தேச்சியா போய் சென்னையில சிக்கிட்டீங்க. அப்போ எந்த வழியா போலாம், எந்த வழியா வெளியேறலாம் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னா நீங்க சென்னையை பத்தி எல்லா ஏரியாவும் கேட்டு தெரிஞ்சுக்கணும். இப்ப தனியா போறீங்க எந்த துணையும் இல்லாம. இப்பெல்லாம் மேப் ரூட் இருக்கு. மேப்பை பார்த்துக்கிட்டு நாம, அப்ப கூட கஷ்டம்தான் சில சமயம். கூகுள் மேப்பே நம்மளுக்கு தவறான வழிகாட்டும். சோ ஒரு இடத்துல போய் மாட்டிக்கிட்டோம். இப்ப நாம வந்து பௌதிக உலகில் அப்படிங்கிற ஒரு சிக்கலான ஒரு ஜெயில மாட்டியிருக்கோம். இந்த ஜெயில இருந்து தப்பிச்சு போகணும். இப்ப ஜெயில இருந்து தப்பிக்கிற கைதிகள் என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த ஜெயிலோட நூக் அண்ட் கார்னர்
எந்த ஜன்னலை உடைச்சா எந்த வழியா போலாம், எங்க மெயின் கேட் இருக்கு, எங்க வேலியை கட் பண்ணலாம், எங்க காவலாளிகள் இருக்க மாட்டாங்க, இப்படி எல்லாத்தையும் தெரிஞ்சு வச்சுக்குவாங்க. அது போல இந்த ஜட உலகில சிக்கின நாம பகவானுடைய சக்தி என்ன, இந்த உலகத்தை எப்படி படைச்சிருக்கார், இங்கிருந்து விடுபடுனா இந்த உலகம் எப்படிப்பட்டது, இது எதனால் ஆனது, இப்படி எல்லாமே நம்ம தெரிஞ்சுக்கிட்டா மட்டும்தான் போக முடியும். அப்ப பிரம்மதேவர் படைக்கின்றார். ருத்ரரான சிவபெருமான் 11 ருத்ரர்கள் இருக்காங்க. சிவபெருமான் வந்து தன்னை பலவாக விரிவங்கம் பண்ணியிருக்கார். நாம நினைக்கிறது ஒரே ஒரு சிவன் தான். ஆனா சிவனே பல ரூபங்கள்ல பல இடங்கள்ல அவரது வாசஸ்தலம் இருக்கின்றது. அப்ப நுணுக்கமான படிப்பு என்பது ரொம்ப முக்கியம். நம்ம மேலோட்டமா நுனிப்பிள்ளை மேய்வது போல நாம ஏதோ சிவன் அப்படின்னா சிவன் மட்டும்தான் அப்படின்னு நினைச்சிடக்கூடாது. சிவனே வந்து பல விதங்கள்ல உருமாறி பல மெயின்டெனன்ஸ் பண்ணிட்டு இருக்காரு. அவர் வந்து அழிப்பது அப்படிங்கிறது அவரோட தொழில். ருத்ரன் அப்படின்னா கோபம். அப்ப ரஜோகுணம், தமோகுணம். அந்த தமோகுணம் இருந்தா தான் அழிக்க முடியும். அப்ப தமோகுணங்கிறது மிகவும் கீழான குணம். அதுக்கு அதிபதி தான் சிவபெருமான். சிவபெருமான் அழிக்கும் போது கருணை எல்லாம் காட்டினாருன்னா, சத்துவகுணத்தை காட்டினாருன்னா அவரால் அழிக்க முடியாது. அதனால அங்க தமோகுணத்தை காட்டுறாரு. அறியாமை என்ன குணத்திலிருந்து பிறப்பதுதான் குரோதம். அந்த குரோதத்தை உண்டு பண்ணினா மட்டும்தான் அழிக்கும் தொழிலை செய்ய முடியும். இப்ப நீங்க ஒருத்தரை வந்து நீங்க வெட்டுறீங்க அப்படின்னா உங்ககிட்ட ஈவிரக்கம் இருக்கக்கூடாது. சோ கொடுக்கப்பட்ட தொழில் பகவானுக்காக அவர் அந்த சேவையை ஏற்று செய்கின்றார். அவருக்காக இல்ல, அவர் சொந்த விருப்பத்துக்காக செய்யல. இப்ப ஒரு போலீஸ்மேன் வந்து திருடனை அடிக்கிறான் அப்படின்னா அப்போ அவர் சொந்த விருப்பத்துக்காக அடிக்கல, அவன் திருந்தணுங்கிறதுக்காக. கவர்மெண்ட் அவருக்கு அந்த ஜாபை கொடுத்துருக்கு. அந்த சம்பளத்துக்கு அவர் உழைத்துத்தான் ஆக வேண்டும். அந்த இடத்துல அவர் ஈவு இறக்கெல்லாம் காட்டக்கூடாது. அது போல இங்க ருத்ரன் வந்து நம்மளுக்கு அந்த பிரளயத்தின் போது அழிவை ஏற்படுத்துகிறார். அவர் வந்து கொழுந்து விட்டு எரியும் நித்திய காலத்தின் தீயின் பிரதிநிதி ஆவார். காலம் அப்படின்னாலே காலம் பகவானோட கட்டுப்பாட்டுல இருக்கு. அந்த காலத்தின் பிரதிநிதி யாருக்கு கொடுத்திருக்காரு? ருத்ரன் கொடுத்திருக்காரு. அப்ப காலம் முடிவடையும் போது அங்க சிவனுடைய வேலை ஆரம்பிச்சிருச்சு. அது வரைக்கும் அவர் வந்து உயிர்வாளிகளுக்கு கொடுப்பார் எடுப்பார். ஏன்னா ஆசுதோஸ் சிவன் அப்படின்னாலே கோபம் வரும், அவர் கொடுக்கவும் செய்வாரு, கோபம் வந்து அழிக்கவும் செய்வார். அதனாலதான் அவர் ஆசுதோஸ். அப்போ இங்க வந்து என்ன சொல்லப்படுது? எண்ணிலடங்கா உயிர்வாளிகள் இவ்வழியில் பங்கு பெறுவதானது பரமபுருஷ பகவானின் சக்தி என்னும் காட்சியின் நடுவே திரை விழுந்து மறைவது போல் தோன்றுகிறது. அதன் பின் எங்கும் அமைதியே நிலவும். அப்போ எல்லாம் அழிஞ்சதுக்கு அப்புறம் அந்த பிரளயம் அடங்குறக்கே பல வருடங்கள் ஆகும். அப்புறம் அமைதி நிலவும். அப்ப இருளான இந்த பௌதிக உலகங்கள் 7 14 உலகங்கள். அது வந்து 3ஆ பிரிக்கப்படுது. மேலுலகம், நடு உலகம், மத்திய லோகம், கீழே பாதாள லோகம் அப்படின்னு. அப்ப இந்த லோகங்கள் எல்லாமே இருளடைந்த உலகம்னு சொல்லப்படுது. எதனாலேன்னு யாருக்காவது விளக்கம் சொல்ல முடியுமா? இருளடைந்த உலகம் எதுங்க மாதாஜி? எதுங்க? ஹரே கிருஷ்ணா. இந்த பௌதிக லோகங்கள் 7 14 லோகங்களும் இருளடைந்த உலகம். அதற்கான விளக்கம் சொல்ல முடியுங்களா? எதனால இருளடைந்த உலகம்னு சொல்லப்படுது? பகவானை பிரிஞ்சு வந்து நம்ம பௌதிக வாழ்கள் இங்க வாழ்றதுனால இந்த உலகம் இருளடைஞ்ச உலகமா இருக்கா மாதாஜி? ஹரே கிருஷ்ணா. இல்லைங்க. சரி மாதாஜி. பிரளயம் ஏற்பட்டதா? இல்ல மாதாஜி. இப்போ நீங்க நல்லா இது வந்து கிளாஸ் நல்லா கவனிச்சதான் புரியும். ஏன்னா இதை நான் அடிக்கடி சொல்லியிருக்கேன். இங்க வந்து இருமை அப்படிங்கிறது இருக்கின்றது. பகல்னா இரவு இருக்கு. தும்சம் துன்பங்கள் நிறைந்ததா மாதாஜி? இல்ல மாதாஜி, இருங்க நான் சொல்றேன். தெரியலன்னா நல்லா கேட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் டைம் வந்து நீங்க கேக்குறப்ப டக்குன்னு சொல்லணும். சோ இந்த உலகம் இருமை நிறைந்தது. இங்க வந்து இன்பம் இருக்கு, துன்பம் இருக்கு, சந்தோஷம் இருக்கு, துக்கம் இருக்கு, இருள் இருக்கு, பகல் இருக்கு. ஆனா ஆன்மீக லோகம் எப்படிப்பட்டது? இருமை இல்லாத உலகம். ஆமா. அப்ப அங்க என்ன இல்ல? துன்பங்கள் இல்ல. இந்த கேள்விக்கு கரெக்டா பொருத்தமா பதில் சொல்லுங்க. சந்திரனோ சூரியனோ ஒளியூட்டப்படுவது எதுவுமே கிடையாது. எஸ், வெரி குட். அப்போ அங்க எப்பவுமே வெளிச்சம், இருளே கிடையாது.
சோ இருள் நிறைந்த உலகம் அப்படின்னா இந்த 14 லோகங்கள், ஒவ்வொரு அண்டத்திலையும் இந்த பௌதிக உலகங்கள் எல்லாத்துலயும் இருள் இருக்கின்றது. ஆனா ஆன்மீக உலகத்துல இங்க நம்மளுக்கு சூரியன் சந்திரன் எல்லாம் வெளிச்சம் கொடுக்கற மாதிரி அங்க வேண்டியது கிடையாது. ஏன்னா பகவானுடைய ஒளிக்கற்றே அங்க பகவான் பிரம்ம ஜோதி, பகவானிடம் வந்து வெளிப்படும் அந்த பிரம்ம ஜோதியிலிருந்தே அங்க எல்லா ஆன்மீக உலகங்கள் என்னைக்கும் ஒளியுடன் விளங்குகின்றது. அங்க வந்து வயது, எதிர்காலம், நிகழ்காலம், கடந்த காலம் கிடையாது, பரமாத்மா கிடையாது. அங்க வந்து இருளோ இல்ல ரொம்ப சூரியனோட கடுமையோ எதுவுமே கிடையாது. அங்க எப்பவுமே பிளசண்டான ஒரு சூழ்நிலை. அங்க வந்து வேஜ் ஆகாது உங்களுக்கு. அங்க வயது, காலத்தின் கட்டுப்பாடு கிடையாது. நா தத் பாஷேதோஷியோ நா சசாங்கோ நா பாவக யக்கத்வா நான் நிவர்த்தந்தே தத்தாம பரமம் மம. அங்க வந்து சூரியனோ சந்திரனோ தேவைப்படாது. அங்க வந்து நெருப்புக்கு அவசியம் கிடையாது. ஏன்னா அங்க சிந்தாமணி பிரகர சத்மசு கல்ப விரக்ஷௌ லக்ஷா விரதேஷு சுரபிரவிபாலயந்தம் லக்ஷ்மி சகசிரசத சம்பிரம சேவியமானாம் கோவிந்தமாதி புருஷம் தமஹம் பஜாமி அப்படின்னு எப்பொழுதுமே அங்க ஒளி வீசும் கற்கள் நிறைந்த பகவானுடைய ஒளிக்கற்றைகள் அங்க வந்து பிரகாசமாக இன்பமாக இருக்கும். அங்க எந்த துன்பமும் கிடையாது. அங்க சிந்தாமணி கற்கள் எல்லா பக்கமும் இருக்கும். கற்பக விருட்சங்கள், சுரபி பசுக்கள் நிறைந்திருக்கும். கற்பக விருட்சங்கள் நீங்க என்ன போய் கேட்டாலும் தரும். சிந்தாமணி கற்கள் தொட்டா போதும் எல்லாம் தரும். அப்படிப்பட்ட ஆன்மீக உலகத்திலிருந்து தான் நாம் தவறி கீழே விழுந்து இந்த துன்பக் கடலில் தவித்து கொண்டிருக்கிறோம். அடுத்தது பதம் 29. தம் ஏவான் அபிதீயந்தே லோகாபூர் ஆதஸ்யஸ்த்ரயः நிஷாயாம் அனுவ்ருத்யாயாம் நிர்முக்த சசி பாஸ்கரம். மொழிபெயர்ப்பு. படிங்க. பிரம்மதேவரின் இரவு ஆரம்பிக்கும் பொழுது 3 உலகங்களும் மறைக்கின்றன. ஒரு சாதாரண இரவு போன்று சூரியனும் சந்திரனும் ஒளியின்றி விளங்குகின்றன. பொருளுரை. மூவுலக கோலங்கள் சூரிய சந்திர ஒளியின்றி போகின்றனவென்று புரிந்து கொள்ளப்படுகிறது. ஆயினும் சூரியனும் சந்திரன் மறைந்து போவதில்லை. அவை மூவுலக கோலங்களையும் தாண்டி மிஞ்சி இருக்கும் பிரபஞ்சத்தின் ஒரு பகுதியில் தோன்றுகின்றன. அழிவு பகுதிகள் சூரிய கதிர்களும் சந்திரனின் ஒளியும் இன்றி இருக்கின்றன. எங்கும் இருளும் நீரும் நிறைந்து காணப்படுகின்றது. ஓயாத காற்று வீசிக்கொண்டே இருக்கும். இதனை பின்வரும் ஸ்லோகங்கள் விளக்குகின்றன. ஹரே கிருஷ்ண மந்திரி. ஹரே கிருஷ்ண மந்திரி. அப்ப மகா பிரளயத்தின் போது அந்த பஞ்சபூதங்கள் நீர், நிலம், நெருப்பு, காற்று, ஆகாயம் அப்படின்னு எல்லாமே கொந்தளிச்சிட்டு இருக்கும். நிலம் பாத்தீங்கன்னா நிலநடுக்கம் எப்படி இருக்கும்? இப்போ சாதாரண நிலநடுக்கம் எல்லாம் நாம பார்த்திருக்கோம். அதுக்கே நாம ஐயோ அம்மான்னு அலறோம். அப்ப இந்த உலக உருண்டை இது மட்டுமில்ல, எல்லா கிரகங்களும் அதன் நிலையில் இருந்து எல்லாம் தீ எல்லா பக்கம் எரியும். காற்று, சூறாவளி காற்று எல்லா பக்கம், ஒரு இன்ச்சு விடாம எல்லா பக்கம் சூறாவளி காற்று, எல்லா பக்கம் கடல் கொந்தளிப்பு. சுனாமி அப்படின்னா ஒரு சிறு பகுதி கிடையாது. கடல் கொந்தளிப்பு ஃபுல்லாமே கடல் கொந்தளிப்பு. அப்போ உலகம் முழுசும் பாத்தீங்கன்னா ஒரு பக்கம் நெருப்பு தக 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 தகன்னு தெரியும். காற்று, சூறாவளி காற்று ஒரு பக்கம், நிலநடுக்கம் ஒரு பக்கம், கடல் கொந்தளிப்பு, இப்படி எல்லாமே ஆட்டங்கண்டுடும். நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம் அப்படின்னு சொல்லி எல்லாமே. அதை பார்த்து பிரம்மாவே பயந்து போனார். அவர் தோற்றுவிக்கப்பட்ட போது எல்லாம் அங்கங்க கடல் கொந்தளிக்குது. அவர்னால நான் யாரு, எங்கிருந்து வந்த, என்னை யார் படைத்தார்கள், எல்லா லோகங்களையும் போய் வர்றாரு. அவர்னால கண்டுபிடிக்க முடியல. அவ்வாறு நம்மளுக்கு வந்து பிரளயத்தின் போது அவ்வாறு காணப்படும். அடுத்தது பதம் 30. திரிலோக்யாம் தஹ்யமானாயாம் சக்யா சங்கர்ஷனாக்னினா யாந்தி உஷ்மனா மஹர்லோகாஜ் ஜனம் பிரக்ரவ் ஆதயோ அர்த்திதா. மொழிபெயர்ப்பு. இவ்வழிவானது சங்கர்ஷனை வாயினின்று வரும் தீயினால் ஏற்படுகிறது. அதனால் பிருகு போன்ற மாமுனிவர்களும் பிறரும் உலகங்களிலும் எரியும் தீயின் வெம்மை தாழாது மகரலோகத்தை விட்டு ஜனலோகத்திற்கு இடம்பெயர்வர். ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஏன்னா கீழ் லோகங்கள் எல்லாம் எரிக்கப்படும் போது அந்த பகுதி பிரளயத்துல சங்கர்ஷனர் யாரு? சங்கர்ஷனர் பகவானுடைய
விரிவங்கம். பலராமர்கிட்ட வர்ற அந்த 4 சதுர்வியூகங்கள் பார்ப்போம் இல்லைங்களா? அதுல சங்கர்ஷ்ணர், அந்த சங்கர்ஷ்ணரோட வாயிலிருந்து நெருப்பு கொட்டும். அப்போ இந்த நெருப்பு கொட்டுறப்போ கீழ்லோகங்கள் எல்லாம் அழிக்கப்படுது அந்த நெருப்புனால. அப்ப அந்த கீழ் லோகத்துல இருக்கிற வெப்பம் அந்த மேல இருக்கிற லோகமான மகர்லோகத்தை தாக்குது. அப்போ மகர்லோகத்துல இருக்கிற அந்த முனிவர்கள் எல்லாம் என்ன பண்றாங்கன்னா, அதுக்கும் மேல இருக்கிற லோகத்துக்கு போறாங்க, ஜனலோகத்துக்கு. ஏன்னா மேல மேல இருக்கிற லோகங்களுக்கு போறப்போ இந்த வெம்மை கொஞ்சம் வெம்மையினோட கடுமை, அந்த கடுமை தாக்காது. பதம் 31. தாவத் திரிபுவனம் சத்ய. மாதாஜி, பிரணாம்ஸ் மாதாஜி. பிரணாம்ஸ் மாதாஜி. கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு, கெஸ்ட் வந்துட்டாங்களா, முடியல. சரி மாதாஜி, ஓகே. தாவத் திரிபுவனம் சத்ய கல்பாந்தைதித சிந்தவஹ ப்ளாவயந்தி உத்கடோடோப சண்டவாதேரி தோர்மயஹ. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. மொழிபெயர்ப்பு. படிங்க மாதாஜி. அழிவின் ஆரம்பத்தில் கடல்கள் எல்லாம் கொந்தளித்து பொங்கும். புயற்காற்று வன்மையுடன் வீசும். கடலின் அலைகள் மூர்க்கமாக தாக்கும். கணப்பொழுதில் மூவுலகங்களும் நீரினால் நிரப்பப்படும். பொருளுரை. சங்கர்ஷ்ணரின் வாயினின்று வரும் ஊழி தீயானது 100 தேவ வருடங்கள் அல்லது 36,000 மனித வருடங்கள் எரிந்து கொண்டே இருக்கும். அதையடுத்து வரும் 36,000 வருடங்கள் புயற்காற்றுடன் கூடிய கனமழை பெய்யும். கடல்களும் சமுத்திரங்களும் பொங்கி பிரவகிக்கும். இந்த 72,000 ஆண்டுகளின் பின்விளைவாகத்தான் 3 உலகங்களின் ஒரு பகுதி அழிய துவங்கும். மக்கள் உலகங்களின் அழிவுகளை மறந்து பௌதீக வளர்ச்சியில் மகிழ்ச்சியுடன் இருப்பதாக கருதுகின்றனர். இதைத்தான் மாயை அல்லது காணல் நீர் உண்மையற்றது என்பர். ஹரே கிருஷ்ண மாதாஜி. ஹரி போல். அப்போ எப்படி ஒரு உலகங்கள், ஜட பிரபஞ்சங்கள் அழிக்கப்படுது அப்படிங்கறத நாம பாக்குறோம். அப்ப இந்த அழிவு என்பது உண்மையிலேயே நடக்க போறது. ஆனா நாம இந்த உண்மையை மறந்து கற்பனையில நாம பகல் கனவு காண்பவர்களை பாக்குறோம். நாம அது போல நாம எல்லாம் அனுபவிக்கின்ற இயல்போட ஒரு சின்ன எறும்பு எப்படி அனுபவிக்க விரும்புது? ஸ்வீட்டு சாப்பிடுது, நம்ம போய் காலில் ஒரு நச்சுக்கு, அவ்வளவுதான், அதனோட ஆயுள் முடிஞ்சுது. அது போல பகவான் நம்மள பிரளயத்தின் போது ஒரு நசுக்கு நசுக்கிறார், அவ்வளவுதான், நம்மளோட ஆட்டம் எல்லாம் முடிஞ்சுது. பிரளயத்தின் போது இல்ல, மரணத்தின் போதே யமன் நம்மள ஒரு நசுக்கு நசுக்குனா நம்மளோட ஆட்டம் முடிஞ்சது. ஆடும் வரை ஆட்டம், ஆயிரத்தில் நாட்டம். இதுதான் நம்மளோட உண்மை நிலை. அடுத்தது ஸ்லோகம் 32. அந்த தஸ்மின் சலில ஆஸ்தே அனந்தாசனோ ஹரிஹி யோக நித்ரா நிமீலாஷ ஸ்தூயமானோ ஜனாலயை. படிக்கிட்டாங்க மாதாஜி. படிங்க மாதாஜி. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. மொழிபெயர்த்து வழங்கிய பக்தி வேதாந்த சுவாமி பிரபுபாதாக்கி ஜெய். மொழிபெயர்ப்பு. முழுமுதற் கடவுளான பரமபுருஷ பகவான் அப்பிரளய வெள்ளத்தின் மீது அனந்தத்தை படுக்கையாக கொண்டு அதன் மீது விழிகள் மூடி அரிதுயில் கொண்டிருப்பார். அப்பொழுது ஜனலோகத்தைச் சேர்ந்தவர்கள் தமது கரங்களை குவித்து அவரது புகழ்தனை போற்றி கொண்டிருப்பர். பொருளுரை. நாம் உறங்குவதைப் போன்றே பகவானும் உறங்குகிறார் என்று நாம் தவறாக புரிந்து கொள்ளக்கூடாது. யோக நித்ரா என்னும் இந்த வார்த்தை இங்கே சிறப்பாக குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இது பகவான் கொள்ளும் நித்திரை கூட அவரது அகச்சக்தியின் வெளிப்பாடே என்று கூறுகிறது. எப்பொழுதெல்லாம் யோகம் என்னும் வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறதோ அதை அது உன்னதமானது என்னும் பொருளினாலேயே இங்கு புரிந்து கொள்ள வேண்டும். எல்லாம் கடந்த உன்னத நிலையில் அனைத்து செயல்களும் எப்போதும் காண கிடைக்கின்றது. மேலும் அவை பிருகு போன்ற மாமுனிவர்களின் பிரார்த்தனைகளினால் புகழப்படுகின்றன. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ மாதாஜி. அப்ப பகவான் இந்த பிரளயத்திலும் அவர் நித்திரை கொள்கின்றார். யாரா நம்மளுக்கு ஒரு சத்தம் வந்தா கூட நம்ம தூக்கம் போயிரும். என் தூக்கத்தை ஏன் கெடுத்தேன்னு நாம கடிக்க ஆரம்பிச்சிருவோம். யாராவது கதவு தட்டினா இல்ல நம்மள டிஸ்டர்ப் பண்ணலாம், லைட் போட்டாலே நாம அவங்க மேல பாஞ்சிருவோம். ஆனா பகவான் அந்த பிரளயத்தில் அவர் நித்திரை கொள்கிறார். நித்திரை கொள்கிறான்னு அவர் தூங்குறது கிடையாது. பகவான் என்றும் உறங்குவது கிடையாது. அவருக்கு உறக்கம் கிடையாது, பகல் கிடையாது, இரவு கிடையாது, பசி கிடையாது, தாகம் கிடையாது. அவர் உன்னதமானவர்.
அவர் யோக நிலையில் இருக்கின்றார். யோகம் அப்படின்னாலே உன்னதமானது. நாமெல்லாம் யோகம் பண்றோம்னு சிலரெல்லாம் பயங்கர ஒரு காமெடியா இருக்கும். கண்ணை மூடி சின்முத்திரை வைத்து சில பேர் ஒரு 5 நிமிஷம் கோயிலுக்கு போவாங்க. உடனே போய் நான் யோகம் பண்றேன் அப்படின்னு சொல்லி பகவான் முன்னாடி போய் உட்காருவாங்க. அப்படி அவங்க வந்து ஆழ்நிலைக்கு போயிடுறாங்களாம் அந்த 5 நிமிஷத்துல. சோ அதெல்லாம் பார்த்தா காமெடியா இருக்கும். ஏன்னா மனதை அடக்கிறதுங்கிறது ரொம்ப கஷ்டம். பகவானுக்கு சேவை, பக்தி சேவை செய்யறதுலாம் மனம் அடங்குமோ தவிர அந்த மாதிரி யோக நித்திரைகள்லாம் கலியுகத்துல பரிந்துரைக்கப்படவில்லை. நீங்க ஆசனம் போட்டு மனதை வந்து ஒருமுகப்படுத்த முடியாது. அப்ப பகவானுக்கு இயற்கையாக சேவை செய்யும் போது மனம் ஒருமுகப்படுகின்றது. எப்படி இப்ப வந்து நம்ம ஸ்ரவணம் பண்ணிட்டு இருக்கோம். அப்ப நம்மளுக்கு இந்த மனம் ஒருமுகப்படுது. கீர்த்தனம் பண்றோம், அப்போ ஒருமுகமாகுது. இப்படித்தான் ஒருமுகப்படுத்த முடியுமே தவிர நீங்க யம நியம ஆச்சன பிராணயாம பிரத்யங்கார தாரண சமாதி நிலை அதெல்லாம் போய் உங்களால ஒருமுகப்படுத்த முடியும் என்றால் அது கற்பனை மட்டுமே. அதனால் இயலாது. சஞ்சலம் ஹி மன கிருஷ்ண பிரமாதி பலவத்ரிடம் தஸ்யாகம் நிக்கிரகம் மன்யே வாயுர் ஏவ துஷ்கரம் அப்படின்னு அர்ஜுனனே சொல்றார். அர்ஜுனனாலேயே மனதை கட்டுப்படுத்த முடியவில்லைன்னு சொல்றார். நாமெல்லாம் ஏமாத்துறோம். சோ நம்மளுக்கு கூறப்பட்டுள்ள வழிமுறைகளை நாம் முறையாக பின்பற்றினோம் என்றால் பக்தி யோகத்தில் முன்னேற முடியும். இல்ல கற்பனையில நம்மள நாமளே சமாதானப்படுத்திக்கிட்டு நமக்கு நாமளே ஜட்ஜு ஆயிட முடியாது. ஏன்னா நம்ம மனம் என்பது எப்பவுமே நம்மளுக்கு ஒரு ஜட்ஜ்மெண்ட் சொல்லிட்டே இருக்கும். நீ செய்யறது நல்லது, நீ செய்யறது கரெக்டு, அடுத்தவங்க செய்யறது தப்பு அப்படின்னு. ஆனா நமக்கு பொதுவான ஒரு நீதிபதியான பகவான் எப்பவுமே நம்மளுக்கு பொதுவான சட்டம் இருக்கு. அதை கொண்டு நமது செயல்கள் தீர்மானிக்கப்படுகின்றது. அப்ப யாருமே தன்னைத்தானே ஏமாற்றிக் கொள்ளாமல் பகவானோட சட்டத்தை கடைபிடிக்க வேண்டும். வேதைச சர்வைர் அகம் வேத வேத்யோ வேதாந்த கிருத் வேதவித் ஏவச்சாகம். இப்ப பகவானே எல்லா சட்டத்திற்கும் அதிபதி. அப்ப தர்மம் து சாக்ஷாத் பகவத் பிரணீதம். அதை நல்லா புரிஞ்சுக்கிட்டு பகவானுடைய சட்டத்திற்கு நாம் கட்டுப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லி இந்த கிளாஸை முடிச்சுக்கலாம். இதுல யாருக்கா சந்தேகம் இருக்கா? இப்ப கேட்கலாம் மாதாஜி. ஹரே கிருஷ்ணா.